வணக்கம் மக்களே. ஸோ இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ லைவில் நடந்து முடிஞ்சது. யார் யார் என்ன காரணங்கள் சொல்லி நாமினேட் பண்ணாங்க, குறிப்பாக வந்து ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருப்பார் போல், அந்த மாதிரி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கார் ஒருத்தர். அதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் இருக்க 10 பேர்லேருந்து 9 பேருங்க, கிட்டத்தட்ட 10 பேர்லேருந்து 9 பேர் விஷ்ணுவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷ்ணு 9 ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கார். ரீசன் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோவப்பட்டு பேசுறது, ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது, மற்றவங்கள காயப்படுத்தி பேசுறது, ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணுற கேம் பிளே எல்லாமே மற்றவங்கள காயப்படுத்துது. ஸோ அந்த நார்மல் அந்த நிம்மதியாக இருக்கிறதெல்லாம் பாதிக்கிற மாதிரி அவருடைய கேம் பிளே இருக்குது. இது சின்ன சின்ன விஷயத்துலாம் அவர் வேணுத்துக்கிட்டே பெருசாக்கி ஊதி பெருசாக்குற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் இருக்குது. ஸோ குறிப்பாக இன்றைக்கி இந்த ஸ்மால் பாஸ் வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணுற பிரச்சனைகளை வச்சே அவருக்கு குத்துன்னு குத்திட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததாக ரெண்டாவதாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயா 6 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மாயா பண்ண ரீசன்ஸ் என்னென்னா, காசிப் நிறைய பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு ரீசன். காசிப் அதிகமாக பேசுகிறாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போக சொன்னால் அது போகவே இல்லை, அது ஒரு பாயிண்ட்டு. அப்படியே திமிரா பொட்டி எடுத்துகிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, கேப்டன் சொல்கிறாரு அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த கேப்டனுக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி பல விதமான பீப்புளெலாம் இருப்பாங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி கேம் விளையாடணுன்றது தான் முக்கியம். அதெல்லாம் இவங்க பார்க்காம வீட்டுக்கு கிளம்புறேன்றாங்க. ஸோ அந்த கிளம்புறேன்ற பிளேயர்லாம் எதுக்கு இந்த கேமுக்கு தேவை, இப்பயே போட்டோம் அப்படின்ற மாதிரி ஓட்டு கொடுத்திட்டாங்க. குறிப்பாக வந்து ரவீனா சொன்ன வேலைகள்லாம் அவங்களாம் இந்த வீட்டுக்கு தேவையே இல்லைங்க, அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ரவீனா ஒரு பக்கம் போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு 3 ஓட்டு வந்துச்சுங்க. பிரதீப்புக்கு 3 ஓட்டில் என்னென்னா, ஸோ அவர் வந்து ஓவர் திங்க் பண்ணி மற்றவங்களோட இதுவும் பாதிக்கிறாரு, ஸ்டேபிளாகவும் இல்லை. அவர் இந்த மாதிரி நார்மலாக பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் எங்களோட கேம் பிளேவும் இதுவாக இருக்குது. ஸோ அவர் என்ன தான் பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அவருக்கும் புரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற காரணத்தில் ஒரு 3 பேர். கடைசியில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷுக்கு 2 ஓட்டு போட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அண்டு விக்ரம். பூர்ணிமா தெளிவாக என்ன பண்ணாங்கன்னா, விஷ்ணுக்கு போடாத ஒரே ஆள் பூர்ணிமா. அதுவும் கரெக்டாக கணிச்சிட்டாங்க. விஷ்ணுக்கு எல்லாரும் போட்டிருப்பாங்கன்னு தெரியும், இல்லைனா நானே போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி 10 பேரும் போட்டிருக்க வேண்டியது. பட் அந்த இடத்துல பூர்ணிமா ரைட்டு கூல் சுரேஷுக்கு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து சின்ன குழந்தையாகவே இருக்கார். இந்த டாஸ்கில் இந்த 2 இது தோற்றதுக்கே எப்படின்னா, இன்னும் நிறைய டாஸ்க்லாம் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணி போகிறாரு அப்படின்றது தான். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஓட்டிங் அனலைசிஸ் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன், கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. விக்ரம்னும் இதே ரீசன் தான் சொன்னார். அந்த ஒரு டாஸ்க்கு தோற்றதுக்கே இப்படி வந்து இது பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணாங்க. பட் 2 ஓட்டுலாம் கணக்கில் எடுக்கப்படாது அந்த ஸ்மால் பாஸை பொறுத்த வரையும். ஸோ அதில் 3க்கு மேலே இருந்தால் தான் ஓட்டிங் ப்ராசஸ்க்கே வருவாங்கன்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 9 ஓட்டில் விஷ்ணு, 6 ஓட்டில் மாயா, 3 ஓட்டில் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்தாச்சா. இப்போ ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து போய் நாமினேஷன் பண்ணும்போது 3 பேருங்க அச்சடிசா மாதிரி 3 பேர் 2 பேர் அப்படியே நாமினேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் விஷ்ணு, 3வது பார்த்தீங்கன்னா ஐஷு. இவங்க 3 பேருமே என்ன ஓட்டுனா ஜோவிகா அண்ட் அக்ஷயா. ஜோவிகா அக்ஷயான்றது போட்டாங்க. ஜோவிகா கிட்ட என்னென்னா மரியாதை கொடுக்காம பேசுகிறாங்க. ஸோ பல இடத்துல வாடா போடான்னு கூப்பிட்றாங்க, மரியாதை கொடுக்காம பேசுகிறாங்க. மரியாதைன்னு கேட்டால் எத்தனை கிலோ வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதுதான் அவங்களோட ரீசன். ஸோ மரியாதை அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக கொடுக்கணும் அவங்க. அதேமாரி ஒரு சில இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம போய் மூக்க நுழைச்சி கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக பல இடத்துல கண்டென்ட் கொடுக்கணுன்றது முயற்சி பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு தரப்போட வாதமாக இருக்குது. மேஜராக மரியாதை கொடுக்கலன்றது தான் ரீசன். பாயிண்ட் நம்பர் 1. அக்ஷயா வந்து இந்த பிக் பாஸுக்கே ஒரு சுற்றுலா வந்திருக்காங்க போல். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னத்தை தான் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது போல் அப்படின்ற மாதிரி அக்ஷயாவுக்கு 4 ஓட்டு வாங்கினாங்க அக்ஷயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை வந்து விஜய் மற்றும் பிரதீப் நாமினேட் பண்ணாங்க பூர்ணிமாவை. ஸோ என்னென்னா, ஸோ ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க, கேம் பிளே சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக, ஸோ இப்போ நேற்று ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அந்த கேப்டன்சிக்கு போகிற வேண்டிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை ஈஸியாக விட்டு கொடுத்தா மாதிரி இருந்தது. அது ஒன்று. அவங்க என்ன தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்றது பிடிக்கல அப்படின்றது தான் இந்த. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 7 பேர் நாமினேஷன் ப்ராசஸில் வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து விஜய், செகண்ட் வந்து விஜய்ன்ற மாதிரி விஷ்ணு, செகண்ட் வந்து இப்போ மாயா, தேர்டு வந்து அக்ஷயா, 4th வந்து ஜோவிகா, 5th வந்து பிரதீப், 6th and 7th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா 1, கடைசியாக ஒரு ஆள் இருக்காங்களே ஒன்றும் விசித்ரா மெயினால விட்டம் பாருங்கள். ஸோ அவங்களோட கேம் பிளான் பிடிக்கல. ஸோ அவங்களும் வந்து எடுத்து பேசுகிற மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த 7 பேர் தான் இந்த வாரோட நாமினேஷன் ப்ராசஸில் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் பெருசாக வீடியோ போகணும்னு நினச்சேன். பட் எனக்கு வீடியோ சின்னதானது காரணம் வந்து மாயா மற்றும் விஷ்ணு தாங்க. அந்த அளவுக்கு மாயா மற்றும் விஷ்ணுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டதால நமக்கு சின்னதாக முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நாமினேஷனில் இவங்க வந்தது எல்லாமே கரெக்டு தான் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும்
இவங்க கொடுத்த ரீசனும் அக்செப்டபிளாக இருந்தது. நாமினேஷன் வந்திருக்க மெம்பரும் ஓகே அக்செப்டபிள் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.